வணக்கம். எது வழிபாடு? மணிக்கணக்கில் நின்று உருள்வதா, உள்ளம் உருகுவதா? எது வழிபாடு? நிறைய சந்துக்களில் அருமையான சிலைகளை வைத்து தன் இடத்தை பாதுகாக்கிறதுக்காக, சுத்தமாக இருக்கிறதுக்காக சுயநலமாக கோயில்களை அமைத்துக் கொள்வார்கள். அது நிறைய இடங்களில் இருக்கும். அருமையான சிலைகளை வைத்து விடுவார்கள். அது புத்திசாலித்தனமாக செய்வார்கள். அது நிறைய இடங்களில் இருக்குது. அது வழிபடலாம், தவறில்லை. இறையை அது ஒரு வழிபாட்டு முறை தான். பல வடிவங்களில் போய் சேருவது தான், கடலுக்கு சேருவது தான். ஓடையாகவும் வரலாம், நதியாகவும் வரலாம், சாக்கடையாகவும் வரலாம். எப்படியோ போய் அதில் அந்த நீர் முடிவில் கடலுக்கு சேருகிறது. அவ்வளவுதான், இறையே சேருகிறது. அது வழிபாடு தான், எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இப்படி உருக்கிற நிலை, சிலை வடித்தவன் அவனை, அந்த சிலையை வடித்த ஒரு ஆன்மா இருக்கு. அவனை அந்த ஆன்மாவை அவமானப்படுத்தி கொண்டு சிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். ஆனால் இந்த ஆன்மாவை மதிக்க மாட்டார்கள். சுயநலமாகவே தான் ஒரு பக்திமானாக எண்ணி முச்சந்தில் பார்ப்பதற்கு பல பேர் பார்க்கும் வகையில் அவர்கள் கொட்டுவதும் முட்டுவதும் நிறைய குரங்கு வித்தை இருக்கும். நீ உண்மையாக இறை வழிபாட்டுக்கு உடையவனாக இருந்தால் உன்னுடைய உள்ளத்தை கூட, உன்னுடைய ஆன்மா நிலையை கூட, நீ இயற்கையினுடைய நிலையிலே உந்தலாக இரு. இயற்கைதான் இறை. அதை நேசித்தாலே போதும். புறத்தோற்றம் இறையை கொண்டு சொல்லாது. புறத்தோற்றம் விளம்பரப்படுத்தும். இன்னார் இப்படின்னு. இறைக்கு புறத்தோற்றம் தேவையில்லை. உள்ளம் உருக வேண்டும். உணர்வில் வெள்ளம் பெருக்கெடுக்க வேண்டும். ஆன்மா வெள்ளமாக எடுத்து அந்த பிரமம் நிலையிலே பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட வேண்டும். புறத்தோற்றம் இறைக்கு வேண்டியதில்லை. அது உன்னுடைய வெளிச்சத்துக்கு வேணும்னால் புறத்தோற்றமாக இருக்கும். ஆனால் இயற்கையோடு